ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் மூவியோட ஸ்டோரி லைன் தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இதே பேரில் 1997 ஒரு மூவி வந்தது. அப்புறம் அதை பேஸ் பண்ணி 2 சீக்வல் மூவிஸும் ரிலீஸ் ஆச்சு. இந்த 4 மூவிஸ்க்கும் பிளாட் ஒன்று தான். ஒரு சம்மரில் இவங்க பண்ண க்ரைம் இவங்களை துரத்தி கொல்ல வரும். இதுதான் இந்த படத்தோட பிளாட். இப்போ ஸ்டோரி லைன் பார்க்கலாம். இந்த படத்தில் 3 பொண்ணுங்க 2 பசங்கன்னு 5 பேரும் ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணோட பேர் ஸ்டீவி. அவளோட அப்பா இவங்கெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்ருக்கப்பவே ஸ்டீவி படிக்கிறதுக்காக சேர்த்து வச்சுருந்த காசை எடுத்துகிட்டு ஓடி போயிடுவார். அதனால் ஸ்டீவி மட்டும் ஸ்கூலுக்கு மேலே படிச்சிருக்க மாட்டா. மற்றவங்க எல்லாம் அதுக்கப்புறம் காலேஜ் வேலைன்னு போய் இப்போ வேறு ஊரில் இருப்பாங்க. இப்படி கொஞ்சம் வருஷம் போன அப்புறம் அந்த கேங்கில் இருக்க 2 பேரும் லவ் பண்ணி இப்போ என்கேஜ்மெண்ட்டும் ஆயிருக்கும். டேனிகா அண்ட் டெடி இவங்களோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா இப்போ ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. மற்ற 4 பேரும் தான் காண்டாக்டில் இருப்பாங்க. ஸ்டீவியோட அவங்க காண்டாக்ட் கட் ஆகிருக்கும். ஆனால் இவங்க பார்ட்டி நடந்துகிட்ருக்க இடத்துல ஸ்டீவி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறத இவங்க பார்த்துருப்பாங்க. அதே டைம் அந்த இடத்துல ஃபயர் ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்கும். இவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ எப்போவும் ஒரு இடத்துக்கு போய் அந்த ஃபயர் ஒர்க்ஸை எல்லோரும் ஒன்றா பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதனால் இப்போது ஸ்டீவியும் கூப்பிட்டுட்டு இவங்க 5 பேரும் அதே இடத்துல போய் ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துட்ருக்காங்க. மற்ற எல்லாரும் ரோட்டில் ஒரு ஓரமாக நின்று தான் அந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் டெடிங்கிற ஒருத்தன் மட்டும் அங்கே வர காருங்க முன்னாடிலாம் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். அப்போது வேகமாக வந்த ஒரு கார் டெடி மேலே இடிக்கக்கூடாதுன்னு சைடில் திரும்பியிருக்கும். அப்போ அங்கே இருக்க தடுப்பு சுவர்லாம் தாண்டி போய் அந்த காரு பாதியில் தொங்கிட்டு இருக்கும். அந்த காரை இவங்கெல்லாம் சேர்ந்து மேலே இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் அது கீழே விழுந்துடும். அந்த குரூப்லேயே ஏவா மட்டும்தான் காப்ஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்வாள். ஆனால் மற்ற எல்லாரும் போலீஸ்கிட்ட மாட்டி எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அங்கேருந்து அமைதியாக போயிடலான்னு பிளான் பண்ணுவாங்க. டெடி அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்குன்னு மட்டும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இப்போது இவங்க 5 பேரும் அங்கே நடந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அந்த விஷயத்தால் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. இப்போ என்கேஜ்மெண்ட் ஆன டெடிக்கும் டேனிகாக்கும் இதனால் நிறைய சண்டை நடந்திருக்கும். அவங்க இதில் பிரேக்கப்பும் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஆக்சிடெண்ட் நடந்தது சம்மரில். அப்படியே ஒரு வருஷமும் போயிடுது. அடுத்த சம்மரும் வந்துடுச்சு. இப்போ டேனிகாக்கும் வேறு ஒரு பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அந்த பார்ட்டிக்காக இப்போ அந்த 5 பேரும் மறுபடியும் ஒன்றா சேர்றாங்க. இப்போ பிரைடாக இருக்க டேனிகாவுக்கு ஒரு போஸ்ட் கார்டு வருது. அதில் ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர்னு மட்டும் எழுதியிருக்கு. ஒருவேளை இவங்க குரூப்பில் இருந்த டேனிகாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான டெடி தான் இந்த லெட்டர் அனுப்பியிருப்பான்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்க. ஏன்னா அங்கே நடந்த ஆக்சிடெண்ட் பற்றி இவங்க 5 பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால. ஆனால் அவனை போய் இவங்க விசாரிக்கிறப்போ அவன் அப்படி எந்த லெட்டரும் அனுப்பலைன்னு சொல்லிடுவான். அந்த லெட்டரை பற்றி இவங்க பெருசாக எடுத்துக்காமல் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ தான் அந்த கில்லர் இந்த படத்துக்குள்ளே வரான். ஃபஸ்ட்டு அவன் கொன்னது டேனிகா கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனை தான். இவங்க 5 பேரும் யார்கிட்டலாம் போய் ஹெல்ப் கேட்குறாங்களோ அவங்க எல்லாரையுமே அந்த கில்லர் லைனாக கொண்டுகிட்டே வருவான். அப்புறம் இவங்களையும் கொல்ல ஸ்டார்ட் பண்ணுவான். இந்த ஊரில் இப்படி ஒரு கில்லர் இருக்கான்னு பயங்கரமாக பரவ ஆரம்பிக்குது. அப்போ தான் 1997 இதே மாதிரி ஒரு கில்லர் இருந்ததாகவும் அவன் நிறைய பேரை டார்கெட் பண்ணி கொன்னதாகவும் சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கை தான் அவன் டார்கெட் பண்ணி கொன்னதாகவும் சொல்கிறாங்க. அதில் 2 பேர் மட்டும் தப்பிச்சதா இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு இவங்க போய் கேட்குறாங்க. இவங்க அப்படி ஹெல்ப் கேட்க போனது இதே படம் 1997 ஒன்று வந்திருக்கும் ஒரிஜினல் மூவி. அதில் வந்து 2 ஆக்டர்ஸ் கிட்ட தான். அந்த கில்லர் கிட்டேருந்து இவங்க 2 பேர் மட்டும் எப்படி தப்பிச்சாங்கன்னு இவங்க கேட்டு இவங்களால அந்த கில்லர் கிட்டேருந்து தப்பிக்க முடியுமா? அவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.